வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ரவீந்திரன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பழனியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனை பற்றி தான். அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 1933ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. இந்த ரயிலில் பார்த்திங்கன்னா நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் 2 முறை பயணம் செஞ்சுருக்காங்க. அடுத்த பிரதமராக நேரு அவர்கள், அடுத்தது பிரதமர் நேரு அவர்கள் ஒரு முறையும் பயணம் செஞ்சுருக்காங்க. இந்த ரயில் மீட்ரு கேஜ் பாதையாக தொடங்கப்பட்டது. அதாவது திண்டுக்கல்லிருந்து பாலக்காடு வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு 180 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த பாதை அமைக்கப்பட்டு முதல்ல கேரளாவையும் தமிழ்நாடையும் இணைக்கும் ஒரு ரயில் பாதையாக இந்த பாதை அமைஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் தான் ரயில்வே ஸ்டேஷனோட ரிசப்ஷன். இங்கே தான் டிக்கெட் கவுண்ட்ரு எல்லாமே இருக்குது. இங்கே தான் டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய இதுதாங்க. இந்த போர்டு தாங்க பார்த்தீங்கன்னா கட்டண விவரம், எந்தெந்த ஊருக்கு எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. இது பூராமே எக்ஸ்பிரஸ் வண்டிக்கு தான். வாங்க நம்ம இந்த சுரங்கப்பாதை வழியாக 3வது பிளாட்பாரத்துக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா இந்த பக்கமாக போனோம்னா நடைமேடை 1க்கு போகலாம். இந்த பக்கம் போனோம்னா 2, 3 அந்த நடைமேடைக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போனீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2க்கு போகலாம், லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 3க்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கோம், பிளாட்ஃபார்ம் 3க்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எக்ஸ்பிரஸ் எதுவும் இல்லை, பேசஞ்சர் வண்டியும் இல்லை, சரக்கு ரயில் மட்டும்தான் ஒன்று நிற்கிது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 2009 வரைக்கும் மீட்ரு கேஜரோட தான் இருந்தது. இப்போ தான் அகல ரயில் பாதையாக மாற்றிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ மின்சார ரயில் வந்துருச்சு. இப்போ நமக்கு எக்ஸ்பிரஸ்ஸு, சூப்பர் ஃபாஸ்ட்டு எல்லா வண்டியுமே வந்துட்டுருக்கு. இதோட டைமிங்கை நான் உங்களுக்கு தரேன். இங்கே எந்தெந்த வண்டி வருது: பாலக்காடு டு மதுரை, பாலக்காடு டு திருச்செந்தூர், பாலக்காடு டு சென்ட்ரல், இப்படி இருக்க டைமிங்கை உங்களுக்கு தர்றேன். இந்த லெஃப்ட் சைடு போர்டில் இருக்கிறதாங்க டைம் டேபிள். எந்தெந்த ஊருக்கு வண்டி எத்தனை மணிக்குங்கிறது ரயில்வே டயத்தோடு போட்டிருப்பாங்க. தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.